பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தாமதிக்கிறதே என்று சொல்லி கலங்க வேண்டாம். கர்த்தர் நன்மையானதை உனக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. Do not compare yourself with the worldly person. உலகத்தானே உன்னையும் ஒப்பிடாதே மகனே மகளே. நீ விலையேற பெற்ற பாத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தானும் ஹல்லேலூயா சாத்தானை சேவிக்கிறவர்களும் பெருமையுள்ளவர்களும் ஹல்லேலூயா அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். நாமோ நித்தியத்துக்கு நேராக போகும்படியாய் கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை பெரிது, கிருபை பெரிது. ஹல்லேலூயா. ரிஷதரமா கரபலா ஷிகதுரபலமா கபா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை அழைக்கிற கர்த்தர். பல காரியங்கள் இல்லை என்று நீ கலங்காதே. ஹல்லேலூயா. ஏற்ற காலத்திலே ஹல்லேலூயா உங்கள் கால்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், கண்மலையின் மேல் நிறுத்துவார். ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் காணாத காரியங்களை கர்த்தர் உங்கள் கைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு கைக்குடி வரப்படவும் அவர் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகிமையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே நாங்கள் குறைவுள்ளவர்களும் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்மைகளை இழந்து போனவர்களும் ஆசீர்வதிக்கப்பட முடியாதபடிக்கு கர்த்தாவே பலவிதமான இருளிலே கர்த்தாவே கர்த்தாவே கடந்து வர வேண்டியதான கர்த்தாவே இந்த பொல்லாத உலகத்திலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் நிலைநிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மிடத்திலே கர்த்தாவே மன்றாடுகிற ஆண்டவரே, உம்மிடத்திலே இரக்கத்திற்காய் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை கேட்கிறதுக்காய் வந்திருக்கிற எங்களுடைய கூட நீர் பேசுவீராக. துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட 1 நாளாகமத்தின் புஸ்தகம் ஹல்லேலூயா அதிலே சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஹல்லேலூயா காரியத்திலே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் ஹல்லேலூயா கர்த்தருடைய சமூகம். காட்ஸ் பிரசன்ஸ், கர்த்தருடைய சமூகம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது பிரச்சனை தோன்றுகிறது என்று சொன்னால், தேவ சமூகத்தை விட்டு விலகும் போது ஹல்லேலூயா நாம் அநேக போராட்டங்களுக்குள்ளே, அநேக ஹல்லேலூயா உபத்திரவங்களுக்குள்ளே நாம் கடந்து செல்லுகிறோம். ஆனபடியினாலே இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மை திரும்பவுமாய் தம்முடைய சமூகத்துக்கு அவர் அழைக்கிறார். God is calling us back to his presence. தேவச்சனமே, ஹல்லேலூயா. சமூகம் இல்லாத ஒரு வாழ்க்கை தோல்வியும் பயமும் கலக்கமும் ஹல்லேலூயா போராட்டங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு அவைகள் எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக தேவ சமூகம் இப்பொழுதே நம் மத்தியிலே கடந்து வரப்போகிறது. உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தாவே இரக்கத்தை காண்பித்தருளும் ஆண்டவரே, கிருபை தாரும் என்று சொல்லும் போது நீ இழந்து போன எல்லைகளை மறுபடியும் நீ சுதந்திரித்துக் கொள்ள போகிறாய். வித்தவுட் காட்ஸ் பிரசன்ஸ் we cannot do nothing. ஹல்லேலூயா. கர்த்தாவே, இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்பாய் என்று சொன்னால், இதோ பூட்டப்பட்ட கதவுகள் உனக்கு உடைக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய தாகம் தீர்க்கப்படுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய வெறுமை நிறைவாகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, ஹல்லேலூயா, இந்த சமூகத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி நீங்களும் நானும் கேட்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 Chronicles chapter 16 verse 11. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். உபத்திரவத்தில் இருக்கிற, போராட்டத்தில் இருக்கிற, சத்துருக்களால் சூழ்ந்திருக்கிற மகனே மகளே, இன்றைக்கு கர்த்தரையும் அவரிடத்தில் இருக்கிற வல்லமையும் நீ நாடுவாய் என்று சொன்னால், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் இந்த மார்ச் மாதம் ஹல்லேலூயா 27ஆம் தேதியிலே அவருடைய சமூகத்தை நாடவும், ஹல்லேலூயா அவருடைய சமூகத்தை தேடவும், அவருடைய வல்லமையும் கர்த்தரையும் நாடவும் நம்மை அவர் அழைக்கிறார். ஹல்லேலூயா. சமூகம் இல்லாத வாழ்க்கை, கர்த்தருடைய பிரசன்னம் இல்லாத வாழ்க்கை,
ஹalleluya, தோல்வியும் பயமும் காயமும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு யாரெல்லாம் தேவ சமூகத்துக்கு வருகிறீர்களோ, கர்த்தர் உன்னை மறுபடியுமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன்னை மறுபடியுமாய் உருவாக்க விரும்புகிறார். மறுபடியுமாய் அவருடைய சித்தத்தை ஹalleluya செய்வதுதான் பிரியமானவர்களே. அவருடைய சித்தத்தை செய்கிறவர்கள் தான் அவருடைய சமூகத்தில் இருக்க முடியும். சித்தத்தை செய்யாதவர்கள் அவருடைய சமூகத்தை விட்டு விலகுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். சமூகம் என்று சொல்லும்போது தேவனுடைய பாதப்படி, தேவனுடைய நிழல், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய ஆசீர்வாதம், ஹalleluya, தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கும். இந்த 2 வசனங்களை நான் மறுபடியுமாய் வாசிக்கிறேன். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 11, 12, 12 வசனங்கள். கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். பிரியமானவர்கள், நித்தம் என்று சொன்னால் எட்டர்னிட்டி, நித்திய காலமாய் இந்த பூமியிலே நாம் தேட வேண்டியது அவருடைய சமூகம் தான். நீங்கள் போகிற இடங்களிலே ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி நாம் அவரிடத்திலே கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, நாம் போகிற வேலை ஸ்தலத்திலே, நாம் போகிற ஊழியத்திலே தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடாவிட்டால் கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் அங்கு காண முடியாது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அவருடைய தாசனாகிய இஸ்ரவேலின் சந்ததியே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரரே, அவர் செய்த அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஹalleluya. தேவ சமூகத்தை தேடும் போது நாம் இஸ்ரவேலாக, அவருடைய சந்ததியாக, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட யாக்கோபின் புத்திரராக இருக்கிறோம். Those who seek the presence of the Lord, hallelujah, they are his beloved, they are the chosen ones. தேவ ஜனமே, இன்றைக்கு கர்த்தர் ஹalleluya நம்மை தம்முடைய சந்ததியாக, இஸ்ரவேல் என்கிற சந்ததியாக, ஹalleluya, சமூகத்தை தேடுகிற பிள்ளைகள், அவருடைய வல்லமையும் கர்த்தரையும் நாடுகிற பிள்ளைகள், ஹalleluya, இஸ்ரவேலாக மாறுகிறார்கள். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோபின் புத்திரராக நாம் மாறுகிறோம். அவர்களுக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். இந்த நாள் உனக்கு ஒரு அதிசயமான நாள். இந்த நாள் மகனே மகளே உனக்கு ஒரு அற்புதத்தின் நாள். அவர் வாக்கின் நியாய தீர்ப்புகளையும் நினைவு கூறுங்கள். ஹalleluya, நினைவு கூறுங்கள். 14ஆம் வசனம், 1 நாளாகமம் 16, 14. அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவருடைய நியாய தீர்ப்புகள் பூமி எங்கும் விளங்கும். ஹalleluya. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. இன்றைக்கு உலகத்திலே பல காரியங்களை ஹalleluya இந்த உலகம் வகுத்து பிரித்து மனுஷருக்கு கொடுக்கிறது. ஹalleluya. படிப்பிலே கூட பிரியமானவர்களே, அந்த 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லாரும் ஒன்றாக படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் பலவிதமான சிலபஸ் இருக்கிறது, மெட்ரிகுலேஷன் இருக்கிறது, சிபிஎஸ்இ இருக்கிறது, இன்டர்நேஷனல் ஹalleluya கோர்சஸ் இருக்கிறது. ஹalleluya. ஆனால் 11ஆம் வகுப்பிலிருந்து ஹalleluya மாணவர்கள் பிரிக்கப்படுகிறார்கள். பயாலஜி, ஜுவாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் என்று தனித்தனியாக, சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட், ஆர்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட், காமர்ஸ் ஒரு சப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஒரு சப்ஜெக்ட் என்று சொல்லி தனித்தனியாக பிரித்து, ஹalleluya, மெடிக்கல் ஃபீல்டில் பார்த்தால் பிரியமானவர்களே, இஎன்டி, ஐ ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஹalleluya, கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லி தனித்தனியாக பிரித்து ஜனங்களை அந்தந்த வியாதிக்கு, அந்தந்த தேவைக்கு, அந்தந்த இன்ஜினியர் இடத்துல சிவில் இன்ஜினியரிங், ஹalleluya, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்று பிரிக்கிறார்கள். ஆனால் அது உலகத்தானுக்கு, அது சரீர வாழ்க்கைக்கு. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதுல பிரிப்பதற்கு ஒன்றுமே கிடையாது. தெய்வ ஜனமே, அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். பூமிக்குரிய வாழ்க்கையை ஹalleluya நீங்கள் ஜெயத்தோடு நடத்த வேண்டும் என்று சொன்னால், அது பலவீனமாக இருந்தாலும், வியாதியாக இருந்தாலும், பண தேவைகளாக இருந்தாலும், விடுதலையாக இருந்தாலும், சமாதானமாக இருந்தாலும், நீங்கள் அவரிடத்திலே தான் வர வேண்டும். காரணம், அவரே நம்முடைய தேவனாகிய கர்த்தர். 15ஆம் வசனம், 1000 தலைமுறைகளுக்கென்று அவர் கட்டளையிட்ட வாக்கையும், ஆபிரகாமோடே அவர் பண்ணின உடன்படிக்கையும், அவர் ஈசாக்குக்கு இட்ட ஆணையும் என்றென்றைக்கும் நினைத்திருங்கள். ஹalleluya.
அதை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஞாபகப்படுத்துகிறார், நமக்கு பிரமாணமாக மாற்றுகிறார், இஸ்ரவேலுக்கு நித்திய உடன்படிக்கையாக உறுதிப்படுத்துகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் சுதந்திரம் இல்லாமல், ஹல்லேலூயா, ஒரு சரியான இடம் இல்லாமல், ஹல்லேலூயா, தங்குவதற்கு, பிரியமானவர்களே, சமாதானமாய் இளைப்பாறை வாழ்வதற்கு, ஹல்லேலூயா, ஒரு நல்ல வேலை இல்லாதபடிக்கு, ஒரு நல்ல குடும்பம் இல்லாதபடிக்கு நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார் 18ஆம் வசனத்திலே, உங்கள் சுதந்திர பாகமான கானான் தேசத்தை உனக்கு தருவேன், உனக்கு தருவேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாம் நாடப் போகிறோம். அவர் சமூகத்தை நித்தம் தேடப் போகிறோம். தெய்வ ஜனமே, ஒரு குடும்ப தலைவன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகுவான் என்று சொன்னால் அந்த குடும்பமே பிரியமானவர்களை அலங்கரிக்கப்படுகிறது. அந்த குடும்பமே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை அசைக்கப்படுகிறது. சமூகம் என்று சொல்லும் போது தேவனுடைய ஹல்லேலூயா நிறைவான ஒரு சித்தம், பரிபூர்ணமான சித்தம் தான் அவருடைய சமூகம். அந்த சித்தத்தை விட்டு ஒரு மகன், ஒரு விசுவாசி, ஒரு குடும்பம், ஒரு ஊழியக்காரன், ஒரு போதகர் விலகும் போது, ஹல்லேலூயா, அந்த எப்படி அந்த இன்ஜின் ரயில்வே டிராக்கை விட்டு விலகினான், எப்படி அது டீரேல் ஆகி தடம் புரண்டு அதில் இருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் காயப்பட்டு மரித்தும் போகிறார்களோ, அதே போலதான் தேவ சமூகத்தை விட்டு, அந்த டிராக்கை விட்டு நாம் இறங்கும் பொழுது சாத்தான் நம்மை ஹல்லேலூயா கடுமையாக அவன் எதிர்த்து நம்மை அழித்து போடும்படி அவன் காத்து கொண்டிருக்கிறான். தெய்வ ஜனமே, சிம்சோனுக்கு, உடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் ஹல்லேலூயா கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாகி, ஹல்லேலூயா, தம்முடைய அதிசயம் என்கிற நாமத்தினாலே, ஹல்லேலூயா, அற்புதம் என்கிற நாமத்தினாலே அவர்களுக்கு தரிசனமானார். மனோவாவின் மனைவிக்கு தரிசனமானார். மனோவாவின் மனைவியை பரிசுத்தப்படுத்தி, திராட்சை ரசமாகிலும் திராட்சை ஹல்லேலூயா பழங்களையாகிலும் நீ சாப்பிடக்கூடாது என்று சொல்லி அவளை பரிசுத்தப்படுத்தி தன்னுடைய சித்தத்திற்கு அந்த குடும்பத்தை அவர் அழைத்தார். தெய்வச்சரமே, இன்றைக்கு இதில் வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் தம்முடைய சித்தத்திற்கு அழைக்கிறார். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லும் போது இன்றைக்கு அவருடைய கண்களிலே உங்களுக்கு தயவு கிடைக்கிறது. தெய்வ ஜனமே, மனோவாவும் அவருடைய மனைவியும் தேவ சமூகத்தில ஒரு டிராக்ல வைக்கப்படுகிறார்கள். அதுவரைக்கும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. ஆனால் தேவ சமூகத்துக்கு கர்த்தர் அவர்களை அழைத்த போது அவர்களுக்கு குழந்தை கொடுக்கும்படியாய் கர்த்தர் விரும்பினார். தேவ ஜனமே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மனோவாவை, அவருடைய மனைவியை கர்த்தர் சந்திக்கிறதை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. 13ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், 3ஆம் வசனம். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவின் மனைவியாகிய அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகினார். தெய்வ ஜனமே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம், ஆண்டவரே, நீர் எனக்கு தரிசனமாகி உம்முடைய சமூகத்தை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும். இந்த 2 பேரும் குழந்தை இல்லாமல் ஒரு குறைவோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் பல குறைவுகள் நம்முடைய நம்முடைய மத்தியிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அவைகள் ஹல்லேலூயா நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். தேவ சமூகத்தை தேடுகிறவர்களாக, அவருடைய வல்லமை நாடுகிறவர்களாக நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாள். தேவ ஜனமே, தேவ சமூகம் வரும் பொழுதுதான், ஹல்லேலூயா, தேவ சித்தம் செய்யப்படும் போதுதான் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். இந்த பூமியிலே பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்போம். இந்த பூமியிலே உத்தமர்களாய், சன்மார்க்கமாய், நீதிமானாய், பரிசுத்தமானாய், ஹல்லேலூயா, தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகளாய் இருப்போம். யோபு பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருந்தான். யோபு, ஹல்லேலூயா, கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இணைக்கப்பட்டிருந்தான். கர்த்தர் அவன் மேல் பிரியமாய் இருந்தான். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா, யோபுவை குறித்து ஹல்லேலூயா கர்த்தர் சாட்சி சொன்னது போல
வேறு யாரையும் குறித்து அந்த அளவுக்கு அவர் சொல்லு. பூமியிலே ஒருவன் இருக்கிறான் என்று சொன்னால் என் தாசனாகிய யோபு, அவனை போல பூமியிலே ஒருவரும் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் என்ன? முற்றிலுமாக தேவ சித்தத்தில் இருந்தான். கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமானதை அவன் செய்தான். இன்றைக்கு தேவ ஜனமே, இந்த மனோவாவையும் அவனுடைய மனைவியும் கர்த்தர் சந்தித்து தரிசனமாகிறான். அல்லேலூயா. மலடியான நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவார். இன்னைக்கு யாரெல்லாம் இந்த உலகத்திலே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கென்று அல்லேலூயா கனி கொடுக்க முடியாமல், எழும்ப முடியாமல், நிற்க முடியாமல், அல்லேலூயா சாட்சி சொல்ல முடியாமல், அல்லேலூயா பரிசுத்தமாய் வாழ முடியாமல், அல்லேலூயா தேவ சமூகத்திலே காணப்படுகிறீர்களோ, ஒவ்வொருவரையும் இன்றைக்கு கர்த்தர் அல்லேலூயா கனி கொடுக்கும்படியாய் அழைக்கிறார். அவருடைய சித்தம் என்ன பிரியமானவர்களே? நாம் கனி கொடுக்க வேண்டும், மிகுந்த கனிகளை கொடுக்க வேண்டும். எந்த திராட்சை தோட்டமும் கனி கொடுக்காவிட்டால் அதை அல்லேலூயா அதை பராமரிப்பது முற்றிலும் வீணாக இருக்கும். ஆகவே தான் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறான், அல்லேலூயா இவள் கனி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்டதான கனி கொடுக்க வேண்டும்? அல்லேலூயா இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லேலூயா அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விடுவிப்பதற்கு கர்த்தர் இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டார். இன்னைக்கு மகனை மகளை இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஒவ்வொருவரும் இங்கு வந்திருப்பதற்கு நோக்கம், அடிமைத்தனத்தில் இருக்கிற, பயத்தில் இருக்கிற, மரணத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற, அல்லேலூயா அழிவுக்கு நேராய் போய் கொண்டிருக்கிற, தற்கொலை செய்து கொள்ளுகிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய், அவர்களுக்காய் திறப்பில் நிற்கிறவர்களாய் மாறுபடிக்கு கர்த்தர் அவர்களை விடுவிக்கிற பாத்திரங்களாய் இன்றைக்கு குடும்பங்களையும் பிள்ளைகளையும் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். அதற்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், இன்று முதல் அல்லேலூயா அவருடைய சமூகம் உன்னோடு கூட இருக்கும். இன்று முதல் அல்லேலூயா நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். பிரியமானவர்களே, அந்த ஸ்திரீக்கு அந்த கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார், நீ திராட்சரசமும் மதுபானம் குடியாதபடிக்கு, தீட்டானது ஒன்றும் புசிக்காதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. எப்பொழுது நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகுகிறோம், உலகத்தின் மாயை, உலகத்தின் இன்பம், உலகத்தின் அசுத்தங்கள், உலகத்தின் அருவருப்புகள் நமக்குள்ளே வரும் பொழுது பிரியமானவர்களே, நாம் கனி கொடுக்க முடியாதவர்களாய் போய்விடுகிறோம். தேவ பிரசன்னத்தை இழந்து விடுகிறோம். நம்மால் தேசத்திற்கும், நம்முடைய குடும்பத்திற்கும், நம்முடைய சபைக்கும் எந்த பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறது. நாம் நமக்கே பிரயோஜனம் இல்லாமல் போய்விடுகிறோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவரே, நான் திராட்சரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு, அப்படி என்று சொன்னால் இந்த உலகம் தருகிற அல்லேலூயா சமாதானம் அல்ல, இந்த உலகம் தருகிற களிப்பு அல்ல ஆண்டவரே, இந்த உலகம் கொடுக்கிற கர்த்தாவே அசுத்தங்கள் அல்ல, இந்த சாத்தான் கொடுக்கிற நிம்மதி அல்ல ஆண்டவரே. அல்லேலூயா அவைகளை நாங்கள் கர்த்தாவே புசியாதபடிக்கு, அல்லேலூயா தீட்டுப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க எங்களுக்கு கிருபை தான். தானியேல் 1 அதிகாரத்திலே 5 8 ராஜாவுடைய மதுபானமும் ராஜாவுடைய போஜனமும் அவைகளினால் தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தீர்மானம் எடுத்தான். அவன் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். தெய்வ ஜனமே, நம்மை தெய்வ சமூகத்தை விட்டு பிரிக்கிறது எது? நமக்கு நிரந்தரமான வனாந்தரங்களை கொண்டு வருகிறது எது? இந்த உலகத்தின் ஆசாபாசங்கள், மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆதலால் இந்த திராட்சரசங்களை, இந்த உலகத்திலே சாத்தான் கொடுக்கிற இந்த மதுபானத்தை, இந்த திராட்சரசத்தை, அவன் கொடுக்கிற பிரியமானவர்களே இந்த களிப்பு, அவன் கொடுக்கிற இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள், இவைகளை விட்டு விலகும்படிக்கு கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். தானியேல் அவைகளை செய்தபடினாலேதான் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியேல் பாபிலோன் தேசத்துக்கு அவன் ஒரு பெரிய அதிபதியாக மாறினான். அல்லேலூயா. நேபுகாத் நேச்சார் ஆண்டு கொண்டு இருந்தாலும் அல்லேலூயா ஆவிக்குரிய பிடி, அல்லேலூயா ஆவிக்குரிய கண்ட்ரோல், அல்லேலூயா பாபிலோன் தேசத்தினுடைய ஆவிக்குரிய அதிகாரத்தை தானியேல் உடையவனாய் இருந்தார். தேவ ஜனமே, இன்னைக்கு இந்தியாவை யார் ஆளுகை செய்தாலும் அது பிரச்சனை இல்லை. ஒரு தானியேல் இந்தியாவிலே எழுப்பினார், ஒரு சிம்சோன் இந்தியாவிலே எழுப்பினார், ஆவிக்குரிய அல்லேலூயா கண்ட்ரோல் நம்முடைய கரத்தில் இருக்கும். அல்லேலூயா. அதை மீறி பைனான்ஸ் மினிஸ்டரோ, பிரதம மந்திரியோ, அல்லேலூயா ஜனாதிபதியோ
எந்த பேலியாளின் மக்களோ எந்த கட்சிக்காரனோ ஒன்றும் செய்ய முடியாது. We can still have the spiritual authority. Hallelujah. தேவ ஜனமே, இந்த பகுதியை தான் ஊழியங்களும் சபைகளும் மறந்து போகிறது. This is a very key position. தேவ ஜனமே, நாம் நம்மை தீட்டுப்படுத்தாமல் இருக்கும் போது கர்த்தர் தேசங்களை ஆளுகிற கிருபை உனக்கு தருகிறார். குடும்பங்களை நடத்துகிற கிருபை தருகிறார். பிசினஸை நடத்துகிற கிருபை தருகிறார். வேலை ஸ்தலத்திலே ஹல்லேலூயா சிறந்திருக்கும்படியாய் மேன்மையாய் இருக்கும்படியாய் கிருபை தருகிறார். உன்னுடைய கிராமத்தை ஆளுகை செய்யும்படியாய் கிருபை தருகிறார். உன் பட்டணத்தை ஆளுகை செய்யும்படியாய் கிருபை தருகிறார். There is a hallelujah. There is a hallelujah. Thank you Jesus. Governance, ஒரு ஆளுகையை கர்த்தர் உனக்கு தருகிறார். ஒரு ராஜரீகத்தை கர்த்தர் உனக்கு தருகிறார். இன்றைக்கு ஹல்லேலூயா அநேக எல்லைகளை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். இதை கர்த்தரிடத்திலே கேளுங்கள். ஆண்டவரே, திராட்சரசமும் சாத்தான் கொடுக்கிற இந்த மதுபானமும் எந்த தீட்டான ஒரு காரியமும் எனக்கு வராதபடிக்கு உம்முடைய சமூகத்தை நான் தேடுகிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த தேசத்திலே எங்கள் பட்டணத்திலே எங்கள் கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. குடும்பத்திற்கு எங்கள் சபைக்கு நாங்கள் சாட்சியாய் இருக்க கிருபை தாரும். தெய்வ ஜனமே, ஹல்லேலூயா. அப்பொழுது நீ ஒரு குமாரனை பெறுவார். இந்த குமாரனை வளர்ப்பதற்கும் ஹல்லேலூயா அவனுக்கு கொடுப்பதற்கும் கர்த்தர் பலவிதமான காரியங்களை குறித்து எச்சரிக்கிறார். ஆனால் நாட்கள் செல்ல 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 சிம்சோன் அந்த சமூகத்தை விட்டு ஹல்லேலூயா இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு நியாயாதிபதியாய் இருந்த சிம்சோன் அநேக குடும்ப தலைவர்கள், குடும்ப தலைவிகள், அநேக சபையில் உள்ள மூத்த விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் ஹல்லேலூயா அந்த ரயில்வே டிராக்கை விட்டு இறங்கினால் பிரியமானவர்களே, நம்மை நம்பி பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மடிந்து போவார்கள். ஒரு தலைவன் விழுந்தால் அவனுக்கு கீழே இருக்கிற கோடிக்கணக்கான ஜனங்கள் மரித்து போவார்கள். தெய்வ ஜனமே, இதைதான் இன்றைக்கு நாம் ஹல்லேலூயா எச்சரிப்பாக பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிம்சோன் இடறி போனால் பெலிஸ்தியர் ஆட்டோமேட்டிக்காக இஸ்ரவேலை தங்களுடைய கரத்திலே ஏந்தி கொள்வார்கள், தங்களுடைய கரத்திலே எடுத்துக் கொள்வார்கள். ஆகவேதான் இந்த சமூகம் மிக மிக முக்கியமானதாக காணப்படுகிறது. இதை குறித்து நாம் அதிக கவனமுள்ளவர்களாய் இருக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவ ஜனமே, அவருடைய சமூகத்தை ஹல்லேலூயா நீங்கள் தேடும் போது கர்த்தர் உங்களுக்கு கிருபை கொடுக்கிறார். என்னாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே சில வசனங்களை வாசிக்கிறேன். ஹல்லேலூயா 20ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். அப்பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராக வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாம் சத்துருக்களையும் சத்துருக்களுடைய கிரியைகளையும் அழிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கனி கொடுக்க முடியும். என்னாகமம் 32:20 அப்படி சொல்லுகிறது. தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தர் சமூகத்திலே பிரியமானவர்களே யுத்தம் பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என்ன யுத்தம்? ஹல்லேலூயா. தானியேல் மாத்திரம் தன்னை ஒப்பு கொடுத்திருக்காவிட்டால் ஹல்லேலூயா அவர்கள் நிறுத்தின பொற்சிலை அவன் வணங்கியிருக்க வேண்டும். ஹல்லேலூயா அந்த அக்கினி ஜுவாலைக்கு தப்ப முடியாதபடிக்கு போயிருப்பார்கள். தேவ ஜனமே, இந்த உலகத்திலே அநேகர் நெருக்கம், போராட்டம், ஹல்லேலூயா எதிர்ப்பு என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சாருடைய அக்கினியை பார்த்து பயந்து தேவ சமூகத்தை விட்டு விடுகிறார்கள். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள். ஹல்லேலூயா. இந்த நேபுகாத்நேச்சாரை எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய சித்தத்துக்கு முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். யுத்த சன்னதராக நாம் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் பாபிலோன் தேசம் நம்மை ஜெயித்து விடும். ஹல்லேலூயா. சாத்தான் நம்மை எளிதாக ஜெயித்து விடுவான். இன்றைக்கு ஒருவேளை கடந்த நாட்களில் நீங்கள் ஜெயிக்கப்பட்டிருக்கலாம், சிறைப்பட்டு போயிருக்கலாம், உடைந்து போயிருக்கலாம், காயப்பட்டிருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்து இருக்கலாம். இன்றைக்கு கர்த்தரிடத்திலே சொல்ல போகிறோம், ஆண்டவரே, ஒரு தானியேலாக சிம்சோனை எவ்வளவு எதிர்பார்ப்போடு நீர் அழைத்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் யுத்த சன்னதராய் இல்லாதபடிக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் சாத்தானுடைய திராட்சரசமும் அவனுடைய மதுபானமும் ஒரு களிப்பும் ஒரு உலகத்தின் பிரியமானவர்களே சிற்றின்பங்களும் ஹல்லேலூயா உலக சிநேகமும் நமக்குள்ளே வரும் பொழுது நாம் யுத்த சன்னதராக முடியாதபடிக்கு தேவனுடைய சமூகத்திலே
பிரியமானவர்களை தோல்வி அடைந்தவர்களாக நாம் காணப்படக்கூடாது. 21ஆம் வசனம், என்னாகமம் 32:21, கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன் நின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னதராய் யோர்தானை கடந்து போவீர்கள். அல்லேலூயா. யோர்தானை கடந்து போக வேண்டும் என்று போவீர்களானால் அந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் குற்றம் இல்லாது இருப்பீர்கள். அல்லேலூயா. அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே அல்லேலூயா சாத்தானுடைய திட்டங்களை எதிர்த்து செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். We have to oppose. சாத்தானுடைய காரியங்களை நாம் எதிர்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவனுடைய சமூகத்திலே அல்லேலூயா நாம் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. இல்லாவிட்டால் அல்லேலூயா இந்த இன்ஜின் தடம் புரளும் போது அந்த டிராக்கே கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாட்களுக்கு யூஸ் பண்ண முடியாதபடிக்கு பிரியமானவர்களே எல்லாரும் பாதிக்கப்படுகிறார்கள். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், கர்த்தரை கோபப்படுத்துவதற்கும் நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடக்கிறேன். நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. தேவ சமூகத்தை மறுபடியும் பெறுவதற்கு எவ்வளவு பாடுபட்டார் இந்த மோசே. தேவ ஜனமே, ஆகவே இன்றைக்கு நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக நாம் அறிக்கை செய்ய வேண்டும். தேவ சமூகத்துக்கு மறுபடியுமாய் மோசே காணப்பட்டு அல்லேலூயா இஸ்ரவேலருக்காக அல்லேலூயா 40 நாள் இரவும் பகலும் தெய்வ ஜனமே தடம் புரண்ட ஒரு ரயில்வே என்ஜின், மற்ற எல்லா விதமான பெட்டிகள், ரயில்வே பெட்டிகள் தடம் புரண்டு இருக்கிறது. எல்லா கோச்சஸ் எல்லாம் தடம் புரண்டு இருக்கு. அதை மீண்டும் நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய அல்லேலூயா என்ஜினை, ஆவிக்குரிய ரட்சிப்பை மீண்டும் புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னால், இஸ்ரவேலரை கர்த்தர் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால், மோசே அல்லேலூயா கர்த்தருடைய கோபத்தை ஆற்றுவதற்கு, அவருடைய சமூகத்தில் அல்லேலூயா இஸ்ரவேலர் நடப்பித்த பொல்லாப்பை மாற்றுவதற்கு, அந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு முன் போல இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். அப்பொழுது நான் அப்பம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. தெய்வ ஜனமே, தேவ சமூகத்தை மறுபடியும் எப்படி பெற்றுக் கொள்வது? அதற்கு முதல் படியே இந்த உபவாசம் தான். The foundation to receive, the foundation to return to the presence of God is through fasting. Hallelujah. எஸ்தரும் மொர்தெகாயும் பிரியமானவர்களே அந்த தேசத்திலே ஹல்லேலூயா அர்த்தசாஸ்தாவுடைய ஹல்லேலூயா ராஜ்ய பாரத்திலே, ஹல்லேலூயா அகாஸ்வேருடைய ராஜ்ய பாரத்திலே ஹல்லேலூயா அவர்கள் ஹல்லேலூயா தேவ சமூகத்தை சற்று விட்டு இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். காரணம், அனாதியாக இருந்த எஸ்தர், தாயும் தகப்பனும் இல்லாத இருந்த எஸ்தர் மொர்தெகாயினுடைய முயற்சினாலே இப்பொழுது ராஜஸ்திரீ ஆகிவிட்டாள், பட்டத்து ஸ்திரீ ஆகிவிட்டாள். ஆகவே 2 பேருக்கும் இந்த சமூகத்தை இழப்பதற்கு ஹல்லேலூயா ஒரு சின்ன திருப்தி, ஒரு சின்ன சாட்டிஸ்பாக்சன் வந்து விட்டது. இன்றைக்கு எப்பொழுது நாம் தெய்வ சமூகத்தை விட்டு விலகுகிறோம், எப்பொழுது பிரியமானவர்களே நாம் இந்த சமூகத்தை இழந்து போய் கர்த்தரை கோபப்படுத்துகிறோம் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு திருப்தி வந்து விடுகிறது. ஹல்லேலூயா, நாம் இந்த கூட்டத்துக்கு போய்விட்டோம், ஹல்லேலூயா 2 நாட்கள் உபவாசித்து விட்டோம், ஹல்லேலூயா இந்த 2 நாட்களிலே கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு திருப்தி வந்து விட்டது தெய்வ ஜனமே. ஆகவே மொர்தெகாய்க்கு என்ன ஒரு திருப்தி என்று சொன்னால், ஹல்லேலூயா இந்த அனாதையாய் இருந்த எஸ்தரை எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு ராஜஸ்திரியாக மாற்றியாச்சு. அதனாலே மொர்தெகாய் இளைப்பாற ஆரம்பிக்கிறார். எஸ்தருக்கு என்ன ஒரு திருப்தி என்று சொன்னால், எப்படியோ நான் ராஜஸ்திரி ஆகிவிட்டேன், இனி எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று சொல்லி 2 பேரும் சற்று இளைப்பாரி தேவன் எதற்காக அவளை ராஜஸ்திரி ஆக்கினார் என்பதை மறந்து போனார்கள். தேவ ஜனமே,
நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம் என்பதை அறியாமல் இருந்தால், உணராமல் இருந்தால், அந்த ரட்சிப்பை குறித்து கவலை இல்லாமல் இருந்தால், நிச்சயமாகவே நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஆமான் வளர்ந்து கொண்டே இருக்கிறான். அந்த ஆமான் உங்களுக்குள்ளே காணப்படுகிற ஒரு பாவமாக இருக்கலாம், நமக்குள்ளே இருக்கிற ஒரு சுவாபமாக இருக்கலாம். ஒரு ஆமான் நாம் இளைப்பாறும் பொழுது, பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் யுத்த சன்னதரா இல்லாமல், கவனமா இல்லாமல், ஹல்லேலூயா, நம்மளை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் பாதுகாக்க எண்ணம் இல்லாமல் இருக்கும்போது ஒரு ஆமான் வேகமாக வளருகிறான், வேகமாக உயருகிறான். அது நம்முடைய மாம்ச சுவாபமாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம். பிரியமானது, அது நம்மை அழித்து விடும்படி நமக்கு பக்கத்திலேயே நம்மை மாத்திரம் குறிவைத்து அது வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, தெய்வ ஜனமே. ஆமானை எதற்காக பிசாசு அப்படி வளர்த்தான்? ஹல்லேலூயா, எஸ்தர் ராஜஸ்திரீ ஆவதற்கு இந்த மொர்தெகாய் தான் காரணம் என்று பிசாசு அவனுக்கு காட்டி கொடுத்தான். தெய்வ ஜனமே, அநேகரை ரட்சிப்புகள் நடத்துகிறவர்கள் தான் சாத்தான் குறிவைக்கிறான். அவர்களை தான் தடம் புரள வைக்கிறான். காரணம், அதுக்கு பின்பதாக வேறு யாரும் அவர்கள் மூலமாய் ரட்சிக்கப்பட முடியாது. இந்த வலையிலே, இந்த ஹல்லேலூயா குறியிலே அநேக ஊழியங்கள் தாக்கப்பட்டு இடறி போய் கிடக்கிறது. அவர்களுக்கு கர்த்தர் மறுபடியும் தம்முடைய சமூகத்தை கொடுக்கும்படி நாம் ஒருவராகிலும் இடறி போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஒருவராகிலும் நரகத்துக்கு போகக்கூடாது. ஒரு ஊழியமாகிலும் தன்னுடைய தரிசனத்தை இழந்துவிடக் கூடாது. ஒரு ஆத்மாவாகிலும் தேவ சமூகத்திலே மறக்கப்பட்டு போய்விடக்கூடாது. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி யுத்த சன்னதராய் இல்லாமல் இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, ஆமான் என்பவன் வளர்ந்து பெருகி பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே காணப்பட்டான். அதை எப்படி மேற்கொண்டார்கள்? ஹல்லேலூயா, உபவாசத்தினாலே. அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து 2 பேர் மாத்திரமல்ல, சகல யூத ஜனங்களும், சகல தாதிமாரும், ஹல்லேலூயா, சூசான் அரண்மனை மாத்திரமல்ல, அந்த 127 நாடுல இருக்கிற அத்தனை யூதர்களும் உபவாசித்து செபித்தார்கள். மறுபடியுமாய் தேவ சமூகம் வந்தது. மறுபடியுமாய் எஸ்தர் ராஜ சமூகத்துக்கு 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே 3ஆம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து, தேவ ஜனமே, ஹல்லேலூயா, நாம் உபவாசிக்கும் போது நமக்கு ராஜ வஸ்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, நாம் தேவ சமூகத்திலே மனம் திரும்பும் போது மறுபடியுமாய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேகருக்கு கர்த்தர் பொற்செங்கோலை நீட்ட விரும்புகிறார். மறுபடியுமாய் ஹல்லேலூயா, நீ புதுப்பிக்கப்பட போகிறார். மறுபடியுமாய் கர்த்தர் உன்னை உருவாக்க போகிறார். மறுபடியுமாய் கர்த்தர் உன்னை வணைய போகிறார். மறுபடியுமாய் உனக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் ஆளுகையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். தேவ சமூகத்துக்கு உபவாசித்த 2 பேருக்குமே அங்க பலன் கிடைக்குது. சகல யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. தேவ ஜனமே, ஜனங்களை நடத்த வேண்டிய தலைவர்கள் இளைப்பாறும் போது, யுத்த சன்னதராய் இல்லாமல் இளைப்பாறும் பொழுது, ஹல்லேலூயா, கோடிக்கணக்கான யூத ஜனங்களுக்கு ஆபத்து நேரிடுகிறது. ஆதார் மாதமாகிய 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே மொத்த இஸ்ரவேலரையும் அழித்து போட முடியாது, யூதர்களை அழித்து போட முடியாது, சட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டு விட்டது. அதை உடைக்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இன்னைக்கு அநேகர் இந்த பூமியிலே நடைப்பிணமாக இருக்கிறார்கள். ஒரு சிலருடைய ஆத்துமா ஏற்கனவே நரகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்களால ஜெபிக்கவே முடியாது. அப்படிப்பட்டவர்களால வேதத்தை வாசிக்கவே முடியாது, உபவாசிக்கவே முடியாது, பரிசுத்தமாய் வாழவே முடியாது. காரணம், ஹல்லேலூயா, அவர்கள் கட்டப்பட்டிருக்கிறார்கள். தேவ ஜனமே, குடும்பத்தை நடத்த வேண்டிய தலைவர்கள், குடும்பத்தை நடத்த வேண்டிய தலைவி, ஹல்லேலூயா, பிள்ளைகளுக்கு, ஹல்லேலூயா, இன்ஜினாக இருக்க வேண்டியவர்கள் தடம் புரண்டால், ஹல்லேலூயா, கோடிக்கணக்கான யூதர்களுக்கு ஆபத்து வந்தது. ஹல்லேலூயா, இந்த மொர்தெகாயும் எஸ்தரும் யுத்த சன்னதராய் இல்லாவிட்டால், கவனமாய் இல்லாவிட்டால், பிரியமானவர்களை திருப்தி அடைந்து விட்டால், ஆமான்கள் வேகமாக வளர்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்துவிட வேண்டாம், மறந்துவிட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. ஹல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள். அவருடைய சமூகம்
இன்றைக்கு நமக்கு மறுபடியுமாய் கிடைக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த 2 பேர் உபவாசித்த போது யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். எஸ்தருக்கு பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. மொர்தெகாய்க்கு முத்திரை மோதிரம் கிடைத்தது. ராஜ வஸ்திரம் கிடைத்தது. ராஜ வாகனம் கிடைத்தது. ராஜ முடி கிடைத்தது. ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனாய் மொர்தெகாய் மாறினான். தேவ ஜனமே, தேவ சமூகம் அவ்வளவு வெளியேற பெற்றது. தேவ சமூகம் உங்களை ஆளுகை செய்ய வைக்கும். தேவ சமூகம் இல்லாதவர்கள் தான் வனாந்திரத்திலே இருப்பார்கள். மோசே பார்வோன் அரண்மனையில் இருக்கும்போது இந்த சமூகத்தை இழந்து, எப்படி இந்த சமூகத்தை இழக்கிறோம்? முதலாவது நாம் பார்த்தோம், அல்லேலூயா, நாம் நிர்விசாரமா இருக்கும்போது, அல்லேலூயா, யுத்த சன்னதரா இல்லாமல் திருப்தி அடைந்தவர்களா இருக்கும் பொழுது நாம் இந்த சமூகத்தை இழந்து போகிறோம். இரண்டாவதாக எப்பொழுது இழந்து போகிறோம்? பிரியமானவர்களே, மோசே கர்த்தருடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக கையில் எடுத்து செயல்பட பார்வோன் அரண்மனையிலே ஆரம்பித்தான். அவனாகவே ஒரு எகிப்தியனை கொன்று போட்டான். ஜெபத்தினால் வராத மாம்சத்தின் கிரியைகள் எல்லாமே தடம் புரள வைக்கும், நம்மை தடம் புரள வைக்கும். ஆகவேதான் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, ஆத்துமாக்களை ஹல்லேலூயா சாத்தான் வேட்டையாடி கொண்டிருக்கிறான். ஆகவே அவன் அதற்காக சரீரத்தை பயன்படுத்துகிறான், அதற்காக மாம்சத்தை பயன்படுத்துகிறான், அதற்காக தன்னுடைய ஹல்லேலூயா சகலவிதமான பிரியமானவர்களே மதுபானத்தையும் திராட்சரசத்தையும் அவன் பயன்படுத்துகிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த சமூகம் ஹல்லேலூயா வரும் பொழுதுதான் நாம் ஆளுகை செய்ய முடியும். தெய்வ ஜனமே, கர்த்தர் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. என்னாகமம் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தானுடைய ஹல்லேலூயா பிரபுக்களிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பெயரை எழுதுவாயாக. 3ஆம் வசனம், என்னாகமம் 17:3, லேவியின் கோலின் மேல் ஆரோனின் பெயரை எழுத கடவாய். இன்றைக்கு தேவ ஜனமே, தேவ சமூகத்திலே இன்றைக்கு நீ நினைவு கூறப்படுகிறாய். தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா உனக்கென்று ஒரு கோலை கர்த்தர் எழுத போகிறார். அதிலே உன் பெயரை எழுத போகிறார். ஆரோனை போல அழைக்கப்பட்டாலொழிய, தானியேலை போல தெரிந்து கொள்ளப்பட்டாலொழிய, எஸ்தரை போல பிரியமானவர்களே ராஜஸ்திரி ஆனால் ஒழிய தேசத்தை அசைக்க முடியாது, ராஜ்யங்களை அசைக்க முடியாது, ராஜாக்களை ஜெயிக்க முடியாது. இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய சமூகத்திலே உங்களை எப்படி சேர்த்துக் கொள்ள போகிறார்? 12 கோத்திரத்தாருடைய கோல்களை கர்த்தர் வாங்குகிறார். ஹல்லேலூயா. 12 கோத்திரத்திலே விசேஷமாக லேவி கோத்திரத்தினுடைய கோலை வாங்கி அதிலே ஆரோனுடைய பெயர், பிரியமானவர்களே எவ்வளவு அருமையான காரியம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு கோலை வாங்கி அவனவன் பெயரை அந்த கோலிலே எழுதுகிறார். ஒவ்வொரு கோத்திர பிதாக்களுடைய பெயரை அதில் எழுதுகிறார். ஆரோனின் கோலிலே ஆரோனின் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு பெயர் எழுதப்படாத கோலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் ஒரு கோலை உனக்கு கொடுக்கிறார். மறுபடியுமாய் ஒரு ஆளுகை கொடுக்கிறார். மறுபடியுமாய் ஒரு அபிஷேகத்தை கொடுக்கிறார். மறுபடியுமாய் உனக்கு ஒரு கோலை எழுதுகிறார். அதிலே ஆரோனின் பெயரை எழுத கடவாய். ஹல்லேலூயா. அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். 4ஆம் வசனம், என்னாகமம் 17:4, அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். தெய்வ ஜனமே, ஒரு உள்ளான அறைக்கு போகிற அனுபவத்தை குறிக்கிறது. இதுவும் ஒரு உபவாச வாழ்க்கை குறிக்கிறது. தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே நம்முடைய பெயர்கள் கொண்டு போகப்படுகிறது. நம்முடைய கோல் கொண்டு போகப்படுகிறது. நம்முடைய ரட்சிப்பு, நம்முடைய அழைப்பு, நம்முடைய கர்த்தர் நமக்கு கொடுத்த தெரிந்து கொள்ளுதல், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஜீவன், கர்த்தர் நமக்கு கொடுத்த பிரியமானவர்களே அபிஷேகம், கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே கொண்டு போய் கர்த்தருடைய சந்நிதிக்கும் கர்த்தருடைய ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். 5ஆம் வசனம்,
அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். கர்த்தர் இன்றைக்கு நம்மை அழைக்கிறார். தெய்வ ஜனமே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வார். அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்களுடைய முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். தெய்வ ஜனமே, கர்த்தருடைய கோலிலே, அல்லேலூயா, அவருடைய அழைப்பு இல்லாவிட்டால், அவருடைய தெரிந்து கொள்ளுதல் இல்லாவிட்டால் உலகம் நம்மை பார்த்து முறுமுறுக்கும். நாம் யுத்த சன்னதராய் இல்லாவிட்டால் உலகம் நம்மை பார்த்து முறுமுறுக்கும். மொர்தெகாய், அல்லேலூயா, தன்னை நமஸ்கரிக்காமல், தன்னை வணங்காமல் இருந்தபடினாலே ஆமானுக்கு அவன் மேல் கடும் கோபம் உண்டாயிற்று. மூர்க்கமாய் அவனை எதிர்த்தான். காரணம், அல்லேலூயா, கர்த்தர் தெரிந்து கொள்ளாவிட்டால் இந்த உலகம் நம்மை பார்த்து முறுமுறுக்கும். இந்த உலகம் நம்மை விரோதிக்கும். இந்த உலகம், பிரியமானவர்களே, விரோதமாய் முறுமுறுக்கிற அவளுடைய முறுமுறுப்பை இன்றைக்கு மகனே மகளே கர்த்தர் உன்னை விட்டு ஒழிய பண்ணுவார். 6ஆம் வசனம். இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடே சொன்னான். அப்பொழுது அவருடைய பிரபுக்கள் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோள்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலிலும் அவளுடைய கோள்களுடனே இருந்தது. அல்லேலூயா. 7ஆம் வசனம். அந்த கோள்களை, அல்லேலூயா, மோசே சாட்சியின் கூடாரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். இன்றைக்கு தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற கூட்டத்தார், அல்லேலூயா, மாந்திரிகம் பண்ணுகிற கூட்டத்தார், அல்லேலூயா, உங்களுக்கு ஒத்து போகாத கூட்டத்தார், ஊழியத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், சபைக்கு விரோதமாய் இருக்கிறவர்கள், சபையை நடத்த விடாதபடி, ஊழியத்தை நடத்த விடாதபடி இருக்கிறவர்கள் முன்பதாக இன்றைக்கு நம்முடைய கோள்கள் தேவ சமூகத்திலே வைக்கப்பட வேண்டும். ஆவியானவர் உன்னுடைய கோலை தேவ சமூகத்திலே வைக்கிறார். உன்னுடைய அழைப்பை, உன்னுடைய தெரிந்து கொள்ளுதலை, உன்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை, நம்முடைய குடும்பத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு வர வேண்டும். அல்லேலூயா. தேவ சமூகத்தில் வைத்தான். 8ஆம் வசனம். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் நம்மை துளிர்க்க செய்கிறார். அல்லேலூயா. சமூகம் வந்தால், சமூகத்திலே நீ இருந்தால் துளிர்ப்பாய். சமூகத்தை விட்டு யோனா விலகினான். நினைவுக்கு போக சொன்னால் தர்ஷிசுக்கு போகும்படி தேவ சமூகத்தை விட்டு விலகினான். தேவ சமூகத்தை விட்டு விலகினவுடன் கடல் கொந்தளித்தது. சமுத்திரம் மும்முரமாய் அலைகளை, அல்லேலூயா, வீசி எறிந்தது. படகு, கப்பல், அல்லேலூயா, சேதமடைந்தது. தேவ ஜனமே, இன்றைக்கு கடுமையான புயல் அநேக விசுவாசிகளை வாழ்க்கையில வீசி கொண்டிருக்கிறது. காரணம், தேவ சமூகத்தை குடும்ப தலைவனோ தலைவியோ இழந்து விட்டார்கள். அதை சரி செய்யும்படியாக தான் பல ஊழியங்களுக்கு பல ஊழியக்காரர்களை தேடி போகிறார்கள். தேவ சமூகத்துக்கு திரும்பி வந்தால் ஒழிய அந்த காரியங்களை சரி செய்ய முடியாது. மகனே மகளே, இன்றைக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் மறுபடியும் வருகிறோம். கிருபையாய் எங்களுக்கு நாங்கள் இழந்து போன அந்த கோலை, இழந்து போன அந்த சுதந்திரத்தை, இழந்து போன அந்த முத்திரை மோதிரத்தை, இழந்து போன அந்த யுத்த சன்னதராய் இருக்கக்கூடிய அபிஷேகத்தை, ஆண்டவரே, இழந்து போன கர்த்தாவே பரிசுத்தத்தை, இழந்து போன எல்லைகளை தரும்படியாய் எங்கள் கோலை மறுபடியுமாய் கர்த்தாவே எங்கள் பெயர்களை எழுதும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கோல் துளிர்த்திருந்தது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய கோலை நான் துளிர்க்க செய்வேன், உன்னுடைய ஊழியத்தை துளிர்க்க செய்வேன், உன் பிள்ளைகளை துளிர்க்க செய்வேன், உன்னுடைய குடும்பத்தை நான் துளிர்க்க செய்வேன். துளிர்த்திருந்தது. அது துளிர் விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. தெய்வ ஜனமே, நாம் கனி கொடுக்க வேண்டும். எஸ்தரும் மொர்தெகாயும் கனி கொடுக்க ஆரம்பித்தார்கள். தானியேல் கனி கொடுக்க ஆரம்பித்தார். ஆவிக்குரிய கனிக்கு விரோதமாக பூமிக்குரிய எந்த அதிகாரமும் நிற்க முடியாது. தானியேலும் அவருடைய 3 நண்பர்களைப் போல ராஜ சமூகத்திலே 10 மடங்கு அவர்களை சமர்த்தராக இருந்தது போல வேறு யாரும் அங்கு இருக்க முடியவில்லை.
ஆவிக்குரிய கனி வேறு, பூமிக்குரிய திராட்சை செடி வேறு. சாத்தானுடைய திராட்சை தோட்டம், சாத்தானுடைய பிரியமானவர்களே, ஹல்லேலூயா, மதுபானம். அவன் அந்த திராட்சை தோட்டத்தை போதைக்காகவே அவன் வளர்க்கிறான். ஹல்லேலூயா. பொய்யான சத்தியம் ஒவ்வொன்றும், புளித்த மாவும் ஒவ்வொன்றும், பொய்யான தீர்க்க தரிசனம் ஒவ்வொன்றும் இந்த மதுபானமும் இந்த திராட்சரசத்தை போல இருக்கு. ஹல்லேலூயா. தேவ சமூகத்துக்கு வராதவர்கள் அதிலே சிக்கிக் கொள்ளுகிறார்கள். தேவ சமூகத்துக்கு வராதவர்கள், தேவ சமூகத்தை விரும்பாமல் திருப்தி அடைந்திருக்கிறவர்கள் ஆமானுடைய வலையிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அதை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு ஆரோனின் கோல், ஹல்லேலூயா, துளிர்த்தது போல, அந்த கோலிலே ஆரோனுடைய பெயர் எழுதப்பட்டது போல நாம் துளிர்த்து பூ பூத்து வாதுமை பழங்களை தர வேண்டும். சிம்சோனுடைய பெற்றோர் கனி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஆகவே ஒரு வல்லமையான ஒரு நியாயாதிபதியை, ஒரு பராக்கிரமசாலியை, பலமாய் ஆவியானவர் அவன் மேல் இறங்குகிற ஒரு பாத்திரத்தை அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஹல்லேலூயா, மனோவாவும் அவருடைய மனைவியுடைய கோலும் துளிர்த்து சிம்சோன் என்கிறதான ஒரு கனியை அவர்கள் கொடுத்து இஸ்ரவேலரையும் பெலிஸ்தரையும் ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. 9ஆம் வசனம். அப்பொழுது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அந்த கோல்களை எல்லாம் எடுத்து இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் காண வெளியே கொண்டு வந்தார். அவர்கள் கண்டு அவரவர் தங்கள் தங்கள் கோல்களை வாங்கி கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, 10ஆம் வசனம், ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாக பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை என்றார். முதலாவது 12 கோல்கள் வைக்கப்பட்டது. ஒரு கோல் மாத்திரம் துளிர்த்து வெளியே வந்தது. மற்ற வெறுமையான 11 கோல்களும் திரும்ப கொடுக்கப்பட்டது. உன் சத்துருக்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள். உன் சத்துருக்களை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். உன் சத்துருக்களுக்கு கர்த்தர் கிருபை கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. மறுபடியும் ஆரோனின் கோல் மாத்திரமே தேவ சமூகத்திலே கொண்டு போய் வைக்கப்பட்டது. ஹல்லேலூயா. விரோதமான அடையாளமாக பொருட்டு அதை திரும்ப சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் சாக மாட்டார்கள் என்றார். மோசே கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் மோசேயை நோக்கி, இதோ நாங்கள் செத்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, தேவ சமூகத்திலே கனி கொடுக்காமல் வரும் பொழுது, தேவ சமூகத்திலே பிரியமானவர்களே, அதை நாம் இழந்து விடக்கூடாது என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இன்றைக்கு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்து துளிர்த்து ஹல்லேலூயா, துளிர்விட்டு பூ பூக்கும்படியாய் கனி கொடுக்கும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே தேவ சமூகத்தை நீங்கள் தேடுங்கள். கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுங்கள். அப்பொழுது நாம் இந்த பூமியிலே மிகுந்த கனிகளை கொடுப்போம். பிதா தாமே கனி கொடுக்கிற ஒவ்வொரு மரத்தையும் மிகுந்த கனிகளை கொடுக்க முடியாது. அதை வெட்டி சுத்தம் பண்ணுகிறார். தெய்வ ஜனமே, பிதாவானவர் வெட்டி சுத்தம் பண்ணுவதற்கு காரணம், ஹல்லேலூயா, அதுதான் ஆரோனின் கோல் மறுபடியும் பிதாவினிடத்திலே வைக்கப்பட்டது. ஏனென்றால் அது சுத்தமாகவே தேவ சமூகத்திலே சாட்சி பெட்டிக்கு முன்பதாகவே இருக்க வேண்டும். இன்றைக்கு துளிர்த்து விட்டது என்று சொல்லி நிறைய பேர் எடுத்துக்கொண்டு போய் விடுகிறார்கள். ஹல்லேலூயா. ஊழியம் ஆரம்ப கட்டம் நன்றாக தான் இருக்கும். அநேக ஜனங்கள் வருவார்கள், அற்புதங்கள் நடக்கும், பணம் நிறைய வரும். ஆனால் அந்த கோலை எடுத்துக்கொண்டு போய்விட்டால் பிதா நம்மை வெட்டி சுத்தம் பண்ண முடியாது. துளிர்க்கிற கோலை, பூ பூக்கிற கோலை, ஹல்லேலூயா, வாதுமை பழங்களை தருகிற கோலை மறுபடியும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே தேவ சமூகத்திலே தேவனுடைய சாட்சி பெட்டிக்கு முன்பதாகவே அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பிதா அதை வெட்டி மிகுந்த கனிகளை கொடுக்கும்படியாய் சுத்தம் பண்ணுவார். தேவ ஜனமே, இவைகள் தான் தேவனுடைய சமூகத்தை குறித்ததான ஒரு செய்தியாக காணப்படுகிறது. நம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி வாழ எங்களால் முடியாத ஆண்டவரே, ஆனால் உம்முடைய கிருபை போதும். உபவாசம் என்கிற அந்த மிகப்பெரிய ஆயுதம்
ஆண்டவரே, அது ஒரு கர்த்தாவே விக்கிரகம் அல்ல. ஆனால் எங்களை தாழ்த்துவதற்கு, எங்களுடைய சரீரத்தை ஒடுக்குவதற்கு, எங்கள் மாம்சத்தை சுட்டரிப்பதற்கு இந்த உபவாசம் என்கிறதான இந்த மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் மனோவாவின் வீட்டாரை சந்தித்து ஆண்டவரே கனி கொடுக்க வைத்தீரே அப்பா. ஆரோனை சந்தித்து கனி கொடுக்க வைத்தீரே ஆண்டவரே. ஆண்டவரே, மொர்தெகாயும் எஸ்தரையும் சந்தித்து கனி கொடுக்க வைத்தீரே. ஆண்டவரே, தானியேலும் அவருடைய சிநேகிதரையும் சந்தித்து கனி கொடுக்க வைத்தீரே. மோசையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் கர்த்தாவே கனி கொடுக்க வைத்தீரே. அதிகாலை வேளையிலே கனியற்றவர்களாய் இருக்கிற கசப்பான கனிகளை ஒருவேளை நாங்கள் கொடுத்திருந்தால், சித்தத்தை விட்டு விலகி உம்மை கோபப்படுத்தி இருந்தால், கர்த்தாவே நீர் கிருபையாய் மன்னிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இரத்தத்தினாலே கழுவும் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உடைய நித்திய கிருபை இருக்கட்டும், சமாதானத்தின் உடன்படிக்கை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, கிருபையாய் நடத்தும். நீர் எங்களை கைவிட்டால் நாங்கள் யாரிடத்திற்கு போவோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தம்முடைய சமூகத்தை கொடுப்பீராக. ஒவ்வொருவரும் நாங்கள் பூ பூத்து அல்லேலூயா துளிர் விட்டு வாதுமை பழங்களை கொடுத்து மறுபடியுமாக அந்த சாட்சி பெட்டிக்கு முன்பதாகவே நாங்கள் வைக்கப்பட கிருபை தாரும். மகா பரிசுத்த ஸ்தலத்திலே காணப்பட கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை